மர்மதேசம். என்ன செல்லகளே ஆச்சா? இதோ பூ வச்ச ஆயிடு. வலே அலங்காரம் பண்றதுக்கு இந்த ஊர்ல ஒண்ணு அடிச்சுக்க ஆள் இல்ல. சரி சரி நீ போ. நான் ஏன் போனோம்? சொல்றேன்ல போ. ஏம்பல சிவகாமி என்ன இன்னும் உம்முன்னு இருக்க? மாடக்குளம் ஜமீன் ஒன்றும் லேசுப்பட்ட ஆள் இல்லை. உனக்கு கல்யாணம் ஆகட்டும், நீ ராணி மாதிரி வாழும்போது தான் இந்த அண்ணனை பத்தி தெரிஞ்சுக்குவ. என்ன செல்லங்களே நீ கிளம்பலையா? கிளம்புறேன். ஆனைக்கட்டி மண்டபத்துக்கு கண்டிப்பா வந்துருவீங்கல்ல? அதை விட வேற என்ன வேலை இருக்கு எனக்கு? சரி சரி முதல்ல நீ போ. நீ ஏன் துரத்துறீங்க? நானும் ஓரமா நின்று சிவகாமி கட்டிக்க போற மாப்பிளைய பார்த்துட்டு போறேனே. தீந்தது போ. உன்னை வச்சுக்கிட்டு நான் அண்ணங்கிட்ட எப்படி நம்ம கல்யாணத்தை பத்தி பேச முடியும்? புரிஞ்சுக்க. அப்போ சிவகாமி கல்யாணம் முடிஞ்ச கையோட என் கழுத்துல தாலி கட்டிடுவீங்கல்ல? நிச்சயமா கட்டுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்க. நான் பொறுத்துப்பேன். என் வயிறு பொறுத்துக்காது. காட்டி
தேடிட்டு இருக்கேன். இங்க வச்சுட்டு என்ன பண்ற செல்லக்கிளி? என்ன ஆன முடியாத? நல்ல நேரம் போறதுக்குள்ள தாம்பூலம் மாத்திடுவான். என்ன வாத்தியாரையா, எங்க பெட்டி எங்கேயுமா கிளம்பிட்டீங்க? டவுனுக்கு போய் ஒரு 2 நாள் தங்கிட்டு வரலாம்னு தான். டவுனுக்கா? இப்போ ஏது பஸ்ஸு? ஓ, இப்போ பஸ்ஸு இல்லைல்ல? அது சரி. அப்படியே போனாலும் பஸ் ஸ்டாண்ட் இந்த பக்கம்லாம் இருக்கு. நீங்கள் இந்த பக்கம் போகிறீங்க. இப்படியே போனால் கருப்பு கோயில் தான் வரும். கருப்பு போய் ஒரு கும்பிட்டு வந்துடலாம்னு தான். ஜாக்கிரதையாக போங்க. மகன் செத்த துக்கத்தில் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னே தெரியல. கருப்பா, என் மாவன் ஒண்ணு புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டாயா? உன் சக்தியை காட்டிட்டல்ல.
வாம்மா. பயப்படாத தாயி, நான் உன்னை ஒன்றும் செஞ்சிட மாட்டேன். நீ என் பின்னாலேயே வந்தது எனக்கு தெரியும். வா. நீங்க யாரு? என்னம்மா புதுசாக கேட்குற? என் பேர் வரதராஜன். ஊரில் என்னை வாத்தியார்னு கூப்பிடுவாங்க. போய், உங்க பேர் காசி, பரந்தாமன்கிறவருடைய சன். சிலூர்ல இருந்து வந்திருக்கீங்க. அதெல்லாம் பழைய கதை தாயி. இப்போ எதுக்கு அதை எல்லாத்தையும் கிண்டிக்கிட்டு? பழைய கதையா? நீங்க காசி தானே, ஒத்துக்குங்க. ஆமாம், என் பேர் காசி தான். இம்புட்டு நாள் நான் வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தேன். நான் என் மகன் சண்முகத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நீ ஒட்டு கேட்ட, எனக்கு தெரியும். எதுக்கு இந்த வேஷம்? அதான் தாயி, எனக்கு இன்னும் புரியலை. எதுக்கோ போட்ட வேஷம் அப்படியே ஒட்டிக்கிருச்சு. இந்த கோட்டு மாரி, இந்த பை மாரி 22 வருஷத்துக்கு முன்னால் போட்ட வேஷமாகவே நான் மாறிட்டேன்ல. என் மகன் எனக்கு ஞாபகப்படுத்துகிற வரைக்கும் நான் தான் காசிங்கிறது எனக்கு மறந்தே போயிடுச்சு. என்ன கதை அடிக்கிறீங்க? கதை இல்லைம்மா, உண்மை. எங்கள் அப்பா இறந்துட்டாருன்ற செய்தி கேட்டு சிலோன்லேருந்து ஓடி வந்தேன். இங்கே வந்த பிறகுதான் தெரிஞ்சிச்சு, எங்கள் அப்பா சாவுக்கு மட்டும் இல்லை, எங்கள் குடும்பமே அழியறதுக்கு அந்த ஆனமுடியா குடும்பம் தான் காரணம். கோவத்தில் அருவாளை எடுத்தேன். பொய் சாட்சி போட்டானே குமாரவேலு, அவனை நேர போய் வெட்டினேன். ஊரில் எங்கள் அப்பாரை குதிரைக்கார பறந்தாமன்னு தான் கூப்பிடுவாங்க. குதிரை பண்ண வச்சுருந்தார் அந்த காலத்தில். அவர் கருப்புக்கு நேர்ந்து விட்ட குதிரை எனக்கு ரொம்ப உபயோகமாக இருந்துச்சு. நான் குதிரையில் அருவாளோட போகிறத இருட்டில் பார்த்த ஊர் ஜனங்க, ஆஹா கருப்பு வந்துருச்சு கருப்பு வந்துருச்சுன்னு கும்பிட்டாங்க. அதையே நான் பயன்படுத்திக்கிட்டேன். இன்னொரு பொய் சாட்சி கையெழுத்து போட்டானே மொட்டையன், அவனையும் நான் தான் வெட்டினேன். அப்படின்னா கருப்பசாமி நீங்க தானா? அந்த கொலைகள் எல்லாம் நீங்க தான் செஞ்சுட்டு இருக்கீங்களா? இல்லைம்மா, நான் இல்லை. அந்த குமாரவேலுவையும் மொட்டையனையும் மட்டும்தான் நான் கொன்னேன். மற்ற கொலை எதுவும் நான் செய்யலை. அந்த பேச்சு கழுவியை கொல்லணுங்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சு, ஆனால் செய்யலை. ஏன் தெரியுமா? அவளை வெட்டிட்டா அவகிட்ட இருந்துச்சே எங்கள் சொத்து, அது திரும்ப கிடைக்காம போயிடும். ஆனால் இந்த பேச்சு கழுவி இருந்தாலே பெரிய கைகாரி. நான் தான் காசுங்கிறத எப்படியோ கண்டுபிடிச்சிட்டால. என்னைய ஆளை வச்சு கட்டி போட்டு கொலை பண்ண முயற்சி பண்ண. அப்பத்தாம்மா முதலா நிஜமாவே கருப்பு ஊருக்குள்ள வந்துச்சு. இந்த பேச்சுக்கிழமைய வெட்டிச்சு. அப்போ கருப்பசாமியை நீங்க பார்த்திருக்கீங்களா? அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை தாயி, நான் பார்த்ததில்லை. அது என்னைய காப்பாற்ற வந்தப்பன் கூட நான் மயங்கி கிடந்தேன். இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. நீங்க தான் கருப்பசாமி. இத்தனை நாள் அந்த பொன்பான நகைகளுக்காக கருப்பசாமியா வேஷம் போட்டிருக்கீங்க, வாத்தியாரா வேஷம் போட்டிருக்கீங்க. இந்த வீட்டுக்குள்ள அந்த கிழவியோட ஆவியா வா அக்கா, சொல்றவா.
ரீனா, நீ சொன்னிய 3 வேஷம், அதில் 2 வேஷத்தை பற்றி மட்டும்தான் எனக்கு தெரியும். ஒன்று இந்த நான் போடுற வாத்தியார் வரதராஜ வேஷம், இன்னொன்று ஆவியா இவங்க போட்ட வேஷம். இவங்க யார் தெரியுதா? எங்கள் ஆத்தா. எங்கள் அப்பா இறந்த பிறகு ஊரை விட்டே போயிட்டாங்கன்னு இந்த தோட்டக்கார மங்கலத்துக்காரங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்களே, அவங்க தான் இவங்க. தாயி, ஏதாவது சாப்பிட்றியா? எதுக்கு இந்த ஆவி நாடகம்லாம்? சொல்கிறேன் தாயி, எல்லாம் நீ சொன்ன மாதிரி அந்த நகைங்களுக்காகத்தான். வாத்தியார் வரதராஜனா இந்த ஊருக்குள்ளே வந்தேன். ஆனமுடியான் வீட்டில் இந்த வீட்டில் தங்கினேன். ஆவி நாடகம் நடத்தினேன். அதுக்கு எங்கள் ஆத்தாவை உபயோகப்படுத்திக்கிட்டேன். ஊர் ஜனங்களை மிரட்டினேன். அந்த நகைகள்லாம் இந்த வீட்டில் தான் இருக்கும்னு நான் நம்பினத்துக்கு தகுந்த மாரி இந்த வீட்டு கிணத்துல எனக்கு ஒரு பானை கிடச்சிச்சு. 20 வருஷ தேடல்ல அந்த காலி பானை மட்டும்தான் எனக்கு கிடைச்சிச்சு. இதுலேயும் பாரு, கருப்பு என்னை உபயோகப்படுத்திச்சு. என்ன சொல்றீங்க? ஆமாம் ஆமாம், இந்த காசு தோப்பு வீடு மண்ணு மேடா போகணும்னு எங்கள் அப்பா கருப்பை சாடி விட்டுருக்காரு. நானும் புத்தி கெட்டு போய் எங்கள் ஆத்தாளை பேயா இந்த வீட்டில் அலைய வச்சேன். இப்போ காக்கா குருவி கூட இந்த வீட்டை அண்ட மாட்டேங்குது. இப்போ சொல்லு, எங்கள் அப்பாருடைய கோரிக்கையை நிறைவேற்ற என் பேராசையை தானே கருப்பு பயன்படுத்திக்கிச்சு. இல்ல, நீங்க என்ன டைவர்ட் பண்றீங்க. நான் சொல்றேன், கருப்பு சாமிங்கிறது நீங்க தான். பூசாரிய உடந்தையா வச்சுக்கிட்டு கருப்பு கோயில், முடுக்க பூஜை, அது இதுன்னு சாமி ஆடி ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்க. உங்களை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டவங்களெல்லாம் ஒருத்தரா கொண்டுகிட்டு இருக்கீங்க. கருப்பு சாமிங்கிற போர்வையில இருக்க மனுஷன் நீங்க தான்.